ஐபிஎல் உடைய பிளே ஆஃப்ஸ்க்கு நம்ம பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். டாப் 3 வந்து ஓரளவு ஃபிக்ஸடா இருக்கு. எம்ஐ, ஜிடி அண்ட் ஆர்சிபி. 4th ஸ்பாட்டுக்கு தான் பயங்கர அடிதடி இருக்குமோன்னு தோணுது. பிபிகேஎஸ், டிசி, அவுட் சைட் சான்ஸ்ல எல்எஸ்டி, கேகேஆர் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல யாரு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நடராஜன் bro, நீங்க சொல்லுங்க, யாருக்கு பெட்டர் வாய்ப்புகள் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்எஸ்டியை ரூல் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா எல்எஸ்டியில பூர்வம் நடிக்கலைன்னா ஓகே. டீம் வந்து என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி டிசியில சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ராகுல நம்புறாங்க, பட் மீதி பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்த்தா பஞ்சாப் இன்னும் பெட்டர் சைடா தெரியறாங்க. அவங்க அந்த 4th பிளேஸ் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இஃப் தே பிக் அ பெட்டர் மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன். ஓகே ஓகே தினேஷ் bro, நீங்க சொல்லுங்க. So, இல்ல நீங்க டாப் 3 கூட மாற்றதா சொல்லலாம். பட் இதுதான் டாப் 3 நினைக்கிறீங்களா? உங்க டாப் 4th டீம் என்னது? நான் வந்து அதே டாப் 3 தான். ஆர்சிபி, ஜிடி, எம்ஐ வந்து மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான். ஓகே. ஸோ நம்பர் 4th வந்து நான் நட்ராஜன் ப்ரோவோடய போறேன். பஞ்சாப் கிங்ஸ் தான் வாய்ப்புக்கு நிறைய இருக்கு. ஸோ பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து அபாண்ட் ஆனனால அவங்க 13 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. Yeah. ஸோ அடுத்து அவங்க மேட்ச் ஜெயிச்சாலும் 1 பாயிண்ட் வித்தியாசத்துல பஞ்சாப் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜிடில Correct. வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி கேஎல் ராகுல் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கும் ஃபாப் டுப்ளசி இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. அவரும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசுட்டோஸ் வந்து ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்க மாட்டேன்றாரு. ஸோ அதே மாதிரி அக்சர் பட்டேல் வந்து தான் ஒரு பேலன்ஸே கொடுக்குறாரு டிசிக்கு. ஸோ பவுலிங் நல்லா வச்சிருந்தாலும் பேட்டிங் வந்து சரியில்லை. ஸோ நட்ராஜனை பெஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பிளேயிங் லெவன்ல இருக்கு டீம். பட் பிளேயிங் லெவன்ல எடுத்த பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க, இப்ப ரீசெண்டா நல்லா பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. சரி, நான் வந்து 2 டீம்லயும் ஒரு சேஞ்ச் சொல்றேன். இந்த சேஞ்ச பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பிபிகேஸை திருப்பி ஸ்டாயினிஸை கொண்டு வர்றது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் 6ல ஒரு ஃபாரின் ஹிட்டர் இல்ல, அதே மாதிரி 6th bowling ஆப்ஷன் இல்ல. இது 2த்தையுமே வந்து ஸ்டாயினிஸால கொடுக்க முடியும் பெட்டர் நினைக்கிறேன். அதே மாதிரி டிசி டெஃபினட்டா நட்ராஜனா ஆடியே ஆகணும். முகேஷ் குமாருக்கு அன்னைக்கெல்லாம் வந்து அந்த ஆர்சிபி மேட்ச்லாம் வந்து 19th ஓவர் முகேஷ் குமார் கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரீட் லெவல் கிரிக்கெட்டர் கூட பண்ண கூடாத ஒரு எரரை பண்ணாங்க. முகேஷ் குமாருக்கு பேஸே கிடையாது. அவருக்கு யாக்கர் விழல அப்படின்னா பொட்டி பொட்டி கிரவுண்ட் எல்லாம் வந்து ஈஸியா சிக்ஸ் அடிப்பாங்க. நட்ராஜன் ஹேஸ் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் யாக்கர்ஸ் அப்படின்றதுனால நட்ராஜன் ஃபிட்டா இருந்தாருன்னா நீங்க 10 கோடி கொடுத்து எடுத்துருக்கீங்க, அவர் கண்டிப்பா ஆடுங்க. அப்படி ஆடினாங்கன்னா டிசிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பட் என்னுடைய ஃபேவரட்ஸ் ஃபார் 4th பொசிஷனுமே பிபிகேஎஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நாங்க எங்க டாப் 4 சொல்லியிருக்கோம். நீங்க பாக்குற உங்களுக்கு இதுதான் டாப் 4-ஆ இல்ல இதை தவிர்த்து வேற டீமுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அதையும் டெஃபினட்டா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லலாம். நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றி விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.